உயிர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உழவனின் ராஜா. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல நம்மளுடைய தாய்மண் தர்மபுரியில் இருக்கும் மண்புழு உரம் எப்படி தயாரிப்பு பண்றாரு, அவருடைய தயாரிப்பு நேர்த்தி முறைகளை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம் சார். TN29 அக்ரோகானிக் ஃபார்ம்ஸ். எங்களோட உற்பத்தி நிலையம் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் கொல்லகலின்ற கிராமத்தில் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே 2 கிலோமீட்டர் ரொம்ப அருகில தான் இருக்கு. மண்புழு உரத்தினுடைய கதாநாயகனே மண்புழு தான். அப்ப என்ன வகை மண்புழுக்களை நம்ம இனப்பெருக்கத்துக்காக வச்சிருக்கோம், அதை உற்பத்திக்காகவும் வச்சிருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா சார், நமக்கு அதாவது கவர்மெண்ட்லேயும் சரி இதுலேயும் சரி ப்ரிஃபர் பண்ணுறது 2 வகைகள். அதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் நைட் கிராலர்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஐசினியா ஃபெட்டிலாவும் யூட்டிலஸ் இஜினா, இந்த 2 வெரைட்டிங்க தான் நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா அதோட நீளமும் அதோட உட்கொள்கிற திறனும் பார்த்தீங்கன்னா நல்லா அதோட உடம்பு சைஸ்லேருந்து, அதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா அது உடம்பு சைஸ்லேருந்து ஒரு நாளைக்கு 20 டைம்ஸ் அதிகமாக நமக்கு உரம் கிடைக்கும். அது இல்லாமல் இதோட இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும். நம்ம மண்புழு உரமாக தயாரிக்கணும்னு நம்ம வந்துட்டோம்னாக்கா இந்த மாதிரி வகைகள் பயன்படுத்தினா தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா சப்போர்ட்டா இருக்கும். மண்புழு உரம் வெர்மி கம்போஸ்ட் தயாரிக்கிறப்ப மாட்டு தொழு உரம், அதாவது மாட்டு சாணம் பயன்படுத்துறோமா, இல்ல ஆட்டு சாணம் பயன்படுத்துறோமா, இல்ல மற்ற கழிவுகளை பயன்படுத்துறோமா? நம்ம பண்றது பாத்தீங்கன்னா சார், நம்ம மாட்டு சாணத்தை தான் பயன்படுத்துறோம். அது கூட 2 இலைகளாகிய இந்த வேப்பிலை எருக்கத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது அப்படி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த போரான், ஜிங்க்கு, கால்சியம்லாம் கொஞ்சம் சேர்ந்து கிடைச்சிரும். அதனால் நம்ம கொஞ்சம் என்ரிச் பண்ணுற ரேஞ்சே நம்ம நேச்சுராகவே நம்ம பண்ணி கொண்டு வந்துடுறோம். நம்ம பேசிக்காக நம்ம மாட்டு சாணம் தான். அதுதான் அதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% சத்துக்கள் நிறைந்திருக்கும். அதுவும் அந்த மண்புழு சாப்பிட்டு அது இன்னும் அதோட எச்சமாக வரும்போது நமக்கு முழுமையான ஒரு நல்ல தரமான ஒரு மண்புழு உரமாக கிடைச்சிருது. நமக்கு மண்புழு உரம் தயாரிச்சிட்டு இருக்கோம். இந்த வெர்மி கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி ஷெட் அமைப்பு பண்ணியிருக்கீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூரை ஷெட்டு தான். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும்போது மண்புழுவுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும்போது நல்லா அது ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்டு நமக்கு உரம் சீக்கிரமாக கிடைக்கும். நம்மளோட பெட்டிங் மெத்தட் பார்த்திங்கன்னா தொட்டி தான். எப்படின்னா 10 அடி நீளமும் 2.5 அடி அகலமும் 2 அடி உயரம் தான் நம்ம வச்சுருக்கோம். பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா சாணத்தை ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஒரு 6 அடிக்கு கொட்டிட்டு புழுவை விட்டுட்டு அதுக்கப்புறமா அது மேலே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம நாட்டு வெள்ளை கரைசல், மோர் கரைசல் கொடுத்துருவோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அதை ஒரு 90% உரம் ஆனதுக்கப்புறம் அதை எடுக்க மாட்டோம். மறுபடியும் அதுக்கு மேலே இன்னொரு லேயர் கொட்டுவோம். அதுக்கு இதே ப்ராசஸ் கண்டினியூ பண்ணி அந்த மாதிரி 3-4 அடுக்காக கொட்டிட்டு வருவோம். அப்படி கொட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருந்து மேலே அது சாப்பிட்டுட்டு கீழே போகும். எடுக்கும் போது அது மாதிரி தான் லேயர் பை லேயரா நம்ம எடுத்துரும். அது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நல்லா சாஃப்டா பூத்து போயிருக்கும். சாணமாக கொட்டியிருந்தா கட்டியா இருக்கும். இது நல்லா சாஃப்டா மெதுவாக இருக்கும், வெயிட்டே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துருவோம். கீழே ஒரு 6 அடி பெட் மட்டும் அப்படியே விட்டுருவோம். ஏன்னா அதோட இனப்பெருக்கத்துக்கும் மற்றபடி அதோட ரெஸ்டிங் டைம்லாம் இருக்கும், அதுக்காக அதை அப்படியே தான் நம்ம விட்டுருவோம். மீதி இருக்கிறத நம்ம எடுத்து ஜலிச்சு நம்ம கொடுத்துருவோம். புழு என்ன டைமிங்ல விடலாங்க? இப்போ என்ன பண்ணலாங்கன்னா ஒரு பெட்டிங், இப்போ ஓப்பன் பெட்ல பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த லேயர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மண்புழு எடுத்துட்டு ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு விடுவாங்க. தினமும் தண்ணி பிடிச்சு விடுவாங்க. நம்ம சிமெண்ட் தொட்டிகள்ல பயன்படுத்துறப்ப உற்பத்தி இனப்பெருக்கத்துக்காகவோ இல்ல ஒரு மண்புழு உரம் உற்பத்திக்காகவோ வச்சிருக்கிறப்ப நம்ம என்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்றோம்? நார்மலா பாத்தீங்கன்னா தொட்டிக்குள்ள மாட்டு சாணத்தை போட்டுட்டு மினிமம் ஒரு 10 நாளாவது இருக்கணும். ஏன்னா அதுல அந்த சூடுலாம் இருக்கும். அதுக்கு மேல தண்ணி தெளிச்சுக்கிட்டே அந்த சூடுலாம் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம மண்புழு விடணும். நம்ம பாத்தீங்கன்னா இங்க வெளியவே நம்ம மாட்டு சாணத்தை கொட்டி வச்சிரும். இது மாச கணக்குல இங்கேயே தான் இருந்துட்டே இருக்கு, மக்கிட்டே இருக்கு. அப்படி மக்கும் போது என்ன அதோட சூடு எல்லாமே போயிடுது. பிளஸ் இதுவே கிட்டத்தட்ட ஒரு 50% உரமா மாறிடுது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது டைரக்டாவே மண்புழு உரம் தொட்டியில கொட்டிட்டு மண்புழு டைரக்டாவே விட்டுக்கலாம். அப்பவே விட்டுட்டோம்னாவே அது உடனே அதோட வேலையை ஆரம்பிச்சிடும், சாப்பிட. ஏன்னா சூடு ஆல்ரெடி வெளியவே குறைச்சிட்டோம். பிளஸ் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 50% பக்கம் மக்கிடுச்சு. அப்படி வரும்போது அதுக்கு பாத்தீங்கன்னா ரெடிமேட் ஃபுட் மாதிரி தான், இன்ஸ்டன்ட் ஃபுட்டா கிடைச்சிடும். அப்படின்போது அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது சாப்பிட ஆரம்பிச்சுன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள்ல இருந்தே நமக்கு உரம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பெட்டிங் ஃபில்லிங் பண்ணிட்டோம்னா எத்தனாவது நாள்ல இருந்து பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம்? பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 40ல இருந்து 50வது நாள்ல இருந்தே நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். முதல் லேயர் பார்த்தீங்கன்னா கொட்டிடுவோம். அதுக்கப்புறம் 10 நாள் கேப் விட்டு மறுபடியும் கொட்டுவோம். மறுபடியும் 10 நாள் அப்படி விட்டுட்டு மறுபடியும் லாஸ்டா ஒரு 15 நாள் விட்டுருவோம். அந்த டோட்டலா கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45ல இருந்து 50 நாள் ஆயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே உரமாயிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 99% நம்ம உரம் ஆயிடும். நம்ம அப்போ மெதுவாக ஒரு தொட்டி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம். நம்ம மண்புழு உரம் தயாரிக்கக்குள்ள பெட்டிங் எப்படி ஃபீட் பண்றது, அந்த ஃபில்லிங் எப்படி பண்றீங்க? நம்ம நார்மலா பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் பயன்படுத்துவாங்க,
ஆட்டோட சாணத்தை பயன்படுத்துவாங்க. அப்புறமா நம்ம வேளாண் கழிவுன்னு சொல்கிற இலத்தலைங்க அதெல்லாமே பயன்படுத்துவாங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா மாட்டு சாணத்தை தான் முழுமையாக பயன்படுத்தணும். அதோட சில இலைகளையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த வேப்பிலை எருக்கும் அந்த மாதிரி கூட சேர்த்திக்கிறோம். இன்னொன்று மாட்டு சாணத்தில் சத்து அதிகமாக இருக்கிறனால மண்புழு அதை சாப்பிட்டு அதோட எச்சம் வெளியே வரும்போது அது இன்னும் நல்ல சக்தியோடு தான் நமக்கு கிடைக்கும். நம்ம அப்படி தான் தொட்டி முறையில் பயன்படுத்தி அதில் நம்ம மாட்டு சாணத்தை லேயர் பை லேயராக தான் ஃபில் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மண்புழு உற்பத்தி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் மண்புழு உரமா மட்டும்தான் கொடுக்குறீங்களா, ஊட்டமேற்றிய தொழு உரமா மாற்றி கொடுக்குறீங்க? மண்புழு உரமாகவே கொடுக்குறோம். சில விவசாயிங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே நம்ம கவர்மெண்ட்லேயே கொடுக்குறாங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த அசோஸ்பைலம், ரைசோபியம், சூடோமோனஸ்ன்னு வந்து நம்ம கவர்மெண்ட்லேயே சப்சிடியில் கொடுக்குறாங்க. அவங்களே அது கூட மிக்ஸ் பண்ணி அவங்களோட நிலத்துல பயன்படுத்திக்கிறாங்க. சில விவசாயிங்களுக்கு இல்லை எங்களுக்கு நேரம் இல்லை, எங்களால் பண்ண முடியாது, எங்களுக்கே நீங்கள் இந்த மாதிரி இப்போது மல்லிப்பூ செடி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியோ தென்னை மரத்துக்கோ பாக்கு மரத்துக்கோ அதுக்கு என்னென்ன தேவை நீங்களே கொஞ்சம் கலந்து கொடுத்துருங்க, என்ரிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டன்னுக்கு இவ்வளோ 1.5 டன்னுக்கு எவ்வளோன்றது அந்த விகிதத்துக்கு என்னென்ன வேணும், இப்போ நெல் பயிர்னா என்ன கொடுக்கணும், பூ செடிங்களுக்கு என்ன கொடுக்கணும், காய்கறி செடிகளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை வேணுன்றதை நம்ம மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துறோம் சார். சரிங்க. மண்புழு உரம் தயாரிப்பு வந்து ஒரு லாபகரமானது ஒரு தொழிலாக இருக்குங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான் ஒரு டன் எரு வாங்கினாவே நமக்கு 650 கிலோ தான் கிடைக்கணும் போது அதுலேயே நமக்கு 350 கிலோ வீணாக தான் போயிடுது. வீணானா அதுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மிச்சம் தான் இந்த கப்பிங்க அந்த மாதிரி தான் வந்துடும். இன்னும் பார்த்தீங்கன்னா விற்பனை முறையில் பார்க்கும்போது இன்னும் நிறைய தெளிவுகள் தெரியல நம்ம மக்களுக்கு. எதிர்காலத்தில் வேணால் நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி லாபகரமாக போகும். இப்போ வரைக்கும் நம்மளது லாபகரமாலாம் போகலை. இருந்தாலும் நாங்கள் இதை வந்து எப்படியாவது கொண்டு போய் விவசாயிகளுக்கு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம கிட்ட விவசாயிகளும் மாடி தோட்டம் பண்ணுறவங்களோ மற்ற தேவையாவோ எல்லாருமே இயற்கைக்கு மாறி வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நினைக்கிறவங்களும் சரி இதுக்கு மேல மாறணும்னு இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து வாங்கினாங்கன்னா எதிர்காலத்தில் கண்டிப்பா இதுவும் ஒரு லாபகரமான தொழிலா மாறும். பிராங்கா சொல்லுங்க, இப்போ மண்புழு உரத்துக்கு தயாரிப்புக்காக 1 டன் தொழு உரம் வாங்கினா நம்மளுக்கு எவ்வளவு உரம் கிடைக்குங்க? மண்புழு உரம் நல்ல மாட்டு சாணமா கிடைச்சிச்சுன்னா 1 டன் வாங்கினோம் நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 650 கிலோ மண்புழு உரம் தான் கிடைக்கும். ஆனால் அதுலயும் பார்த்தீங்கன்னா இந்த கப்பிங்க சில இதெல்லாம் நின்றுடும். அது மண்புழு சாப்பிட்டு அதோட அதுக்கு சத்துக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மிச்சம் தான் நமக்கு கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 650 கிலோ கிடைக்கும் சார் மண்புழு உரம். மண்புழு உரத்தை பத்தி ஒரு புரிதல் வந்து விவசாயிகள் மத்தியில் நிறைய விவசாயிகள் மத்தியில் இருக்கு. மண்புழு உரம் எடுத்தோடனே ஒரு தடவை போட்டோன்னே எல்லாம் வராது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னா கிட்டத்தட்ட 50-60 வருஷமா ரசாயன உரத்தையே பயன்படுத்தினால மண்ணில் இருக்கிற எல்லா நுண்ணுயிர்கள் சத்துக்களும் இறந்துடுச்சு. அதனால மண்புழு இல்லை. இதுக்கு மேல நம்ம மண்புழு உரம் பயன்படுத்த மண்ணில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளம் பெருகி மண்ணுக்கு உயிர் வந்து அதுல நுண்ணுயிர்கள் பெருக்கம் வரும். அதுக்கப்புறமா நம்ம மண்புழு தானா உருவாக ஆரம்பிச்சிடும். இப்படிதான் நம்ம பண்ணணும். இன்னைக்கு வாங்கி போட்டோம் உடனே மண்புழு வந்துரும்னா கண்டிப்பா வராது. நம்ம படிப்படியா பயன்படுத்த மண்ணு பழையபடி நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி மாறும்போது தானா உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். மண்ணுல மண்புழுவே இல்லை, அதனால வந்து நம்ம மண்புழு உரம் தயாரிக்கிற நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம் இல்லைங்களா? அதனால நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்குற அந்த உரங்களை வந்து தொடர்ந்து பயன்படுத்தக்குள்ள நம்மளுக்கு மண் வளம் மேம்பட்டு மண்புழு உருவாக்கம் வரும். ஆமா கண்டிப்பா அப்படிதான் நம்ம பண்ணணும். இப்போ உங்களுக்கு மண்புழு உரம் தயாரிக்கணும் இல்ல மண்புழு உரம் வேணும், இதுல என்னென்ன இருக்கு, மற்றபடி எந்த தகவல் உங்களுக்கு வேணும்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணினா உங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உங்களுக்கு ட்ரைனிங் வேணும்னாலும் நீங்கள் வந்து கேட்டீங்கனாலும் நாங்கள் ட்ரைனிங்கும் கொடுப்போம். நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. நாங்கள் பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க. உழவை கற்போம், உழவனை காப்போம். உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா. அடுத்த உழவில் சந்திக்கிறேன். நன்றி.